ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ எல்லோரும் குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிச்சுக்கிட்டுருக்கீங்க? ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ் படிச்சிடுவீங்க, ஜிகே, மேக்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸை நினச்சி உங்களுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இப்போ எல்லா ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 90 பேஜ் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாடு சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்தாலே இதில் வந்து மோஸ்ட்லி அதிகமான கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த பிடிஎஃப் யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அவங்களதுலேருந்து கொடுத்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 2024லேருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் உள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஒரு பிடிஎஃப் வச்சு நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போனாலே போதும். ஸோ இதுலேருந்து வந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 90 பேஜஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாடு சம்மந்தமான எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்கனாமிக்லேருந்து நமக்கு வந்து அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த எக்கனாமிக் சம்மந்தமானதை கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட்டாக உள்ளதை வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்லேருந்து அதிகமான கொஷின் கேட்குறதுனால ஸோ இதுலேருந்து வந்து மோஸ்ட்லி அதிகமான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 90 பேஜஸ் இருக்குது, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.